வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. இன்னொரு எக்ஸைட்டிங் டுட்டோரியலில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து எஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். பட் அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸில் நான் வந்து இப்போ இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, ChatGPT, இந்த க்ராக்கு, அப்புறமா க்ளவுடே, அது பேர் எனக்கு சரியாக தெரியல, ஏதோ ஒன்று கிளாடியா தெரில அது, அதுக்கப்புறம் டீப்சிக், இந்த 4 ஏஐ ஜென்ரேஷன் சாட்பாட்டில் வந்து எது நல்ல பெஸ்ட்டு. கோபைலட்டும் இருக்குது, பட் கோபைலட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது 4த்தில் எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து அதில் வந்து நம்மளோட ஒப்பீனியன் நம்ம சொல்லலாம் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட அப்படின்னு. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து எதுக்கு அப்படின்னா, எஸ் ஒரு ஏஐ மாடல் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் நல்லா கெத்தாக இருந்துச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நான் என்ன எடுத்தேன்னா, வெப்சைட்டு டெவலப்மெண்ட்டில் வந்து எது வந்து டாப்பில் இருக்குது. கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், வெப்சைட்டுக்கு போகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த வெப்சைட்டோட லேஅவுட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து லேண்டிங் பேஜோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது வந்து எது நல்லா டாப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். போத் பெய்டுமே ட்ரை பண்ணேன், ஃப்ரீலியுமே ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாத்துலேயுமே பேஸ் பண்ணி எது வந்து டாப்பில் இருக்குது, எது செகண்டில் இருக்குது, எது தேர்டில் இருக்குது, எது ஃபோர்த்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற இதில் தான் வந்து இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ கொடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த இது வந்து என்னென்னா, ஒரு மேத் கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மேத் கிளாஸ். அந்த மேத் கிளாஸஸில் வந்து எனக்கு வந்து லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி கொடு. அதாவது நீ வந்து வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து சாரி இன்டரப்ஷன். ஸோ நீ வெப்சைட் டிசைன் பண்ணுறது 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து ஆஃப்டர் மேத் ஸ்கூல் கிளாஸ்க்கு வந்து எனக்கு வந்து லேண்டிங் பேஜ் பண்ணி கொடு. ஒரே நிமிஷம். அதுவும் சாதிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதில் வந்து எனக்கு வந்து SEO எக்ஸ்பர்ட்டாகவும் நீ இருக்க, வெப்சைட் டிசைன் டெவலப்மெண்ட்லேயும் நீ வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க. எனக்கு வந்து ஆஃப்டர் மேத் ஸ்கூல் கிளாஸஸ்க்கு வந்து எனக்கு வந்து லேண்டிங் பேஜ் பண்ணி கொடு. அதில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் மிட் ஸ்கூலுக்கும் மேத்ஸ் சொல்கிற மாதிரி இது SEO டேக் அதெல்லாம் போட்டு எனக்கு பக்காவாக பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ChatGPT கிட்ட கேட்டேன். ஓகே, ஸோ இதே தான் வந்து நான் க்ராக்குக்கும் கேட்டிருக்கேன். ஓகே, அதே தான் வந்து நான் வந்து ஏஐக்கு கேட்டிருக்கேன். அதே தான் நான் டீப்சீக்கிட்டையும் நான் அதே தான் கேட்டேன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் கேட்டேன். ChatGPTயில் மட்டும் பெய்டு வெர்ஷன் இருந்துச்சுன்னா பெய்டு வெர்ஷன் வச்சுமே டெஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ChatGPT வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து இதை நான் இது பண்ணுறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் ChatGPTயில். ஸோ ChatGPT வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங் மார்க் ஃபவுண்டேஷன். ஸோ நல்ல ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்கு. அப்புறமா அதோட பெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதோட சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்கு. என்ன ப்ரோக்ராம் இருக்குது அதையும் கொடுத்துருச்சு. லிமிட்டட் டைம் ஸ்லாட் அவைலபிள் டுடே. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் உண்மையை சொல்ல போகணும்னா. ஓகேங்களா, ஸோ இது கொடுத்துருக்கு. ஸோ இது அப்படியே க்ராக் அப்படி போனோம்னா க்ராக் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி ஸோ இது வந்து க்ராக் வருது. ஸோ க்ராக் வந்து கிட்ஸ் என்ஜாயிங் மேத் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டைலைஸ் அனிமேஷன் போட்டிருக்கு. இதேவே அது ஐகான்ஸ்லாம் வச்சு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. சர்க்கிளிங் இன் மேத் வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லைன்ஸு. ஸோ இங்கே வந்து அனிமேஷன் ஐகான், ஃப்ளோட்டிங் ஐகான்
வச்சு இருக்குது, பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி லோட் ஆகலை. ஓகே, அதுக்கப்புறமா அவர் ஸ்கூல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எல்லாமே இந்த கியூ கார்டு மாதிரி அழகாக கொடுத்துருக்கு. ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணுறதுக்கு இது வச்சு பார்க்கலாம் வர மாட்டேங்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று பண்ணணும் போல. ஸோ இது வந்து இதுவும் கியூ கார்டு தான் கொடுத்துருக்கு, பட் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அனிமேஷன்லாம் வச்சு வரல. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில இதில் வந்து ஐகான்ஸ் அண்ட் இமேஜஸ் வந்து அது லோட் ஆக மாட்டேங்குது. ஏன் லோட் ஆக மாட்டேங்குதுன்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை க்ராப் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அது வரமாட்டேங்குது. அது கண்டிப்பாக டெவலப்பர்கிட்ட நம்ம கொடுத்து தான் அதை சரி பண்ணணும். மற்றபடி கண்டென்ட் சைடு, பேஜ் லேஅவுட் சைடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வை சூஸ் பாசிட்டிவ் மைண்ட்ஸ் அகாடமி, எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், ஃபன் லேர்னிங், டூ அண்ட் ரிசர்ச்சு, ரெடி டு ஸ்பார்க் யுவர் செல்ஸ், லவ் மேத்து, இது இந்த செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கெட்ட டச்சு. ஸோ அப்புறம் ஃபுட்டர் செக்ஷன். ஸோ இது வந்து கிராக்கு, இது வந்து ChatGPT ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதில் வந்து ஃபூட்ரு வந்து இது மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதில் ஃபூட்ரு வந்து வித் ஐக்கானோட கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கிராக்கு. இது வந்து க்ளவுடே. ஸோ க்ளவுடேயோடது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து இது இருக்கும், இமேஜஸ் இருக்குது, லோட் ஆகலை. ஸோ அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த கரிக்குலம், எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸு, ஒய் பேரண்ட்ஸ், லவ் ஆர் மேத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஆஃப்டர் ஸ்கூல் மேத் ப்ரோக்ராம். ஸோ இதுவுமே வந்து இதோட கியூ கார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே 2 இமேஜ் வரணும், அது லோட் ஆகலை, அதனால் அது வரலை. ஸோ இமேஜஸ் கண்டிப்பாக வந்து we need a human developer touch. எஸ், இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணி போட்டால் வந்துடும், பட் அதுக்கு வந்து யூ நீட் அ பெய்ட் வெர்ஷன். அப்புறம் வை சூஸ் பாசிட்டிவ் மைண்ட் அகாடமி. ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், இது ஃபேக் டெஸ்டிமோனியல்ஸ் தான், ஒரிஜினல் டெஸ்டிமோனியல்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா வந்து சைல்டு நேமு, இந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் நல்லா இருக்குது. இது ஃபார்ம் கொடுத்துருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது ஃபார்ம் கொடுக்கல, ChatGPT ஃபார்ம் கொடுக்கல. கிராக் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கு, பட் கரெக்டான நெசசிட்டி ஃபீல்டு வந்து தரலை. ஓகே, பட் இது வந்து சைல்ட்ஸ் நேம் கேட்டிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். பட் சப்மிட் பட்டன் இதில் வரல, விச் இஸ் மிஸ்டு. இதில் ஃபார்மே இல்லை, இதில் வந்து சப்மிட் ஃபார்ம் பட்டன் இருக்குது கிராக்கில். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா டீப் சீக் இதை காப்பி பண்ணுவோம். இது டீப் சீக்கோடது. ஸோ டீப் சீக் பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோ நம்பர் ஆஃப் மேத் கிளாஸஸ், கண்டிப்பாக இது வந்து லோகோ வரல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டிங் இமேஜ் ஐக்கான் வந்திருக்கு, ஸ்கெடியூலில் ஃப்ரீ ட்ரையல் வந்திருக்கு, லிமிடெட் டைம் ஸ்லாட் வந்திருக்கு. இந்த லிமிடெட் டைம் ஸ்லாட் என்ரோல்மெண்ட் வந்து இந்த கோடு வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இது பார்க்கும்போதே வந்து வாவ், மற்ற எல்லாத்தையும் கூட இது நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதில் போட்ட கோடு தான் இந்த லிமிடெட் டைம் ஸ்லாட்டு. ஹியர் இஃப் யூ கேன் சி ChatGPTயுமே சரி சேட் பாக்ஸுமே வந்து அதுவாக கேட்டுச்சு, சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அது பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், யூஸ் சைக்கிள் வித் மேத்து, பாக்ஸிங் மேக்ஸ் அண்ட் சைஸ்டி, அவார்ட் வின்னிங் ப்ரோக்ராம். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இதோட அனிமேஷன் பாருங்கள் டீப் சீக்கில். ஸோ இங்கே இமேஜஸ் வரும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. இங்கே பர்ஃபெக்ட் ஃபார், இங்கேயும் பர்ஃபெக்ட் ஃபார், இங்கே பர்ஃபெக்ட் ஃபார்லாம் போட்டு கொஞ்சம் அழகாகவே கொடுத்துருக்கு. அப்புறம் வி காட் யூ கவர்டு. ஸோ அதோட பெயின் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட இது அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த பெயின் பாயிண்ட்டுக்கான சொல்யூஷன், அதுக்கப்புறமா ரிவ்யூஸு, அதுக்கப்புறமா ஸ்கெடியூல் ஃப்ரீ கிளாஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து அதை தான் கொடுத்தது. ஃபார்மில் எது நெசசரி ஃபீல்டோ அதுதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ என்ன ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி கொண்டு கொடுத்துருச்சு. சைல்டு நேமு, சைல்டு ஏஜ் கொடுத்துருச்சு, ஸ்கெடியூல் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருச்சு, FAQ செக்ஷன் அதுவும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த இது வந்து நான் வந்து இந்த FAQ செக்ஷனும் இதுவும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டேன், அது கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்ரு வந்து அதுவே தான் பண்ணிச்சு, நான் எதுவும் பண்ணலை. ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸு, இது எல்லாமே கூட அதுவே கொடுத்துருச்சு. சோஷியல் மீடியா ஐக்கானுமே அதெல்லாம் கொடுத்துருச்சு. இது எல்லாமே வந்து ஃபேக் நம்பர், ஃபேக் லொக்கேஷன்,
ஃபேக் இமெயில் ஐடி. அப்புறமா வந்து இதுவுமே வந்து இதில் கிளிக் பண்ணால் எதுவும் போகாது. பட் மற்றதெல்லாம் இது பண்ணும்போது இது போயிடும். ஸ்கெடியூலில் ஃப்ரீ ட்ரையலில் மேனிட்டரியாக கொடுங்கன்னா மேனிட்டரியாக கொடுத்துருச்சு. இதெல்லாம் வந்து இது பார்த்த அர்த்தமே இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது இந்த மேனிட்டரி ஃபீல்டு எல்லாமே. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இதுக்கு பாயிண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா வந்து ஸ்கெடியூலில் ஃப்ரீ ட்ரையலுமே கரெக்டாக பாயிண்ட் பண்ணிடுது. ஸோ இதெல்லாமே வந்து அழகாக பக்காவாக பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ், இதில் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க்கும் நடந்திருக்கு. பட் இந்த தீம் பார்த்த உடனே, இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே எனக்கு வந்து இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லணும். ஸோ அது நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா இங்கே பாருங்களேன், எடுத்த உடனே இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள், டெக்ஸ்ட்டோட இது பாருங்கள், ஸ்டைல் பாருங்கள், மேத் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டெக்ஸ்ட் இது. ஓகே. அப்புறம் இந்த ரேவிங் ரிவ்யூஸ் ஃப்ரம் பேஷண்ட்ஸ், இந்த ரேவிங் ரிவ்யூஸுன்றது வந்து புது வேர்டு தான். எனக்கு ரேவிங்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. someone which gives an excellent option of quality of the performance. ஸோ குவாலிட்டி ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு வந்து புது வேர்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்க மாட்டேன். அதே சமயம் இந்த சேட் பாக்ஸுமே வந்து அது கேட்டுச்சு, நான் கொடுத்துட்டேன். ஹை தேர், ஆஸ்க் அபவுட் த ப்ரோக்ராம் ப்ரைசிங் அவைலபிலிட்டி. ப்ரைஸிங் கொடுத்தோன்னே இதுங்க வந்துச்சு. ஏன்னா இது இப்போதைக்கு வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து ChatGPT இருக்கும், பட் சரி இந்த சேட்பாட் இருக்கும். பட் சேட்பாட் வந்து எல்லா டைமுமே வந்து சேட்பாட்டுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி ஆள் போடுற அளவுக்கு இது இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் இது கொடுத்துறேன். ட்ரான்ஸ்ஃபர் மெசேஜ் அவர் டீம் ரெஸ்பான்சிவ்ஸ் ஆக்சுவலி இந்த மீன் டைம் விட் லைக் டு ஸ்கெடியூல் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன போட்டாலுமே அது வந்து இதை தான் சொல்லும். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணேன், பட் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஸோ இங்கே சேட்பாட் முதற்கொண்டு இதுதான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து எஸ் கொடுக்குது, பட் இட்ஸ் அ பேசிக் திங்காக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரொம்ப பேசிக் இதுவாக கொடுத்துருக்கு. ஆனால் வந்து எஸ் கொடுக்குது, பட் பேசிக்காக கொடுத்துருக்கு. டெவலப்பருக்கு வந்து ஒர்க் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இந்த கோடில் தே ஹாவ் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா. அப்புறமா கிராக், இந்த கிராக் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் எல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுது கோடிங். மற்ற எல்லாத்த விட கிராக்கோட இந்த கோடிங் ஸ்பீடு வந்து செம்மையாக இருக்குது. எஸ், கிராக்குதுமே வந்து நல்லா இருக்குது, பட் டாப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் இந்த க்ளௌடேவே வந்து எஸ் இதுலேயுமே எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா? பட் கிராக் அளவுக்கு கோடிங் ஸ்பீடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிராக் அளவுக்கு இல்லை கோடிங் ஸ்பீடு. கோடிங் ஸ்பீடில் வந்து கிராக் தான் வந்து டாப் நாச். லிட்டராக சொல்ல போனோம்னா கிராக் தான் டாப் நாச். ஓகே. டீப்சீக், எஸ், டீப்சீக் வந்து வெப்சைட் லேண்டிங் பேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லேண்டிங் பேஜ் டிசைனு கான்டென்ட்டு எல்லாமே வந்து கிராக் இஸ் அ டாப் நாச். ஓகே. வேறு எதுவும் போட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, இதுதான் இருக்கு. யா, ஸோ கிராக் தான் வந்து டாப் நாச் ஸ்பீடில். பட் வெப்சைட்டு, அந்த தீமு, அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு, அப்புறமா அந்த வெப்சைட்டோட லே அவுட்டு, அனிமேஷன், ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்துலேயுமே நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிக்கிறது வந்து டீப்சீக் தான். எஸ், நீங்கள் சொல்லலாம் டீப்சீக் வந்து ஃப்ரீ, அவங்களோட டாப் ஏஐ சாட்டு, ஏஐ பில்ட்டே வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதனால் அது அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். நான் இதே மாதிரி நான் ChatGPTயோட பெய்டு வெர்ஷனை ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக நல்லா இல்லை. ஓகேவா? நான் அதனால தான் சொல்கிறேன். ஸோ டீப்சீக் வந்து
எல்லாத்துலேயுமே டாப் நாச்சாக இருக்குது. ஒன்லி திங் லேக் என்னென்னா அந்த ஸ்பீடில் வந்து இது கொஞ்சம் போட்டோ விட்டுருச்சு. கிராக்கு தான் அந்த நான் போட்ட உடனே டக்குன்னு கோடு எழுதி முடிச்சிருச்சு. பட் வந்து டீப்சீக் அதில் லேகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராக்கில் எனக்கு சரி டீப்சீக்கில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா டீப்சீக்கில் ப்ரோட்லேயே எழுதும். இப்போ இந்த கோடை அப்படியே கொடுத்து நீங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த செக்ஷனில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அது கொஞ்சம் சரியாக லோட் ஆகலை அப்படின்னா நார்மலாக வந்து ChatGPTயில் வந்து இவங்க வந்து இது எங்கே போட்டிருக்காங்க எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தேடணும். ஓகேவா? கிராக்லேயுமே வந்து அவங்க தேடணும் எங்கே போட்டிருக்கானுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக தேடணும் அவங்க. ஓகேவா? பட் இந்த க்ளவுடேயில் வந்து இங்கே பாருங்கள் ஃபீச்சர் செக்ஷன், ஹீரோ செக்ஷன், இது அந்த மாதிரி தெளிவாக தனித்தனியாக இது இந்த செக்ஷன்ற மாதிரி கொடுத்துருது. ஸோ எனக்கு ப்ரோக்ராம் செக்ஷன் ஒரு ஏர் இருக்குது, சரியாக அனிமேஷன் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் செக்ஷன் எங்கன்னு கண்ட்ரோலில் கொடுத்து ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த கோடில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சிம்பிளாக இருக்குது, அழகழகாக. ஓகே, இது இந்த செக்ஷன் கோடிங்கில், இது இந்த பாட்டு, இது இந்த பாட்டு, இது இந்த பாட்டு, எனக்கு உனக்கு இந்த பாட்டில் பிரச்சனை அப்படின்னு யாரா ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்சன் அவங்க அப்படியே போயிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அந்த செக்ஷனில் ஈஸியாக அந்த செக்ஷன் ஆஃப் கோடை மட்டும் பார்த்தா போதும், பார்த்துட்டு தே வில் ட்ரபிள் ஷூட். எஸ், இதே தான் வந்து ChatGPTலையும் இருக்குது, கிராக்லையும் இருக்குது. பட் இந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. ஐ மீன்ஸ் என்னோட இதுக்கு வந்து அந்த க்ளவுடேவும் டீப்சீக்கும் நல்லாவே கொடுத்துருந்தது. ஓகே, இப்போ டீப்சீக் பாருங்கள், இங்கே பாருங்கள் SEO மெட்டா டேகு, அதுக்கப்புறமா ஸ்கீமா மார்க்கப் பண்ண கொண்டு இது ஆட்டோமேட்டிக்காக அதே தான் கொடுக்குது. ஸ்கீமா மார்க்கப், அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ் அண்ட் ஐகான் செக்ஷன், CSS ஸ்டைலிங்கில் ஏதாவது பிரச்சனைனா அந்த ஸ்டைலிங் செக்ஷன். ஓகே, ஸோ இது தெளிவாக கொடுத்துச்சு எனக்கு. ஸோ ரொம்பவே பிடிச்சிருச்சு எனக்கு. ஸோ வெப்சைட்டு டெவலப்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க ஹீரோ அண்ட் ஹெட்ரர் செக்ஷன், கவுண்ட் டவுன் டைமர் செக்ஷன், பெயின் பாயிண்ட் செக்ஷன், ப்ரோக்ராம் செக்ஷன், we got you covered section, testimonial section, registration form section, எல்லாம் தெளிவாக கொடுத்து டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இதில் பிரச்சனை பண்ணி கொடுக்குன்னா ஈஸியாக டெவலப்பர் வந்து அந்த கோடில் அது எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஓகே இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த வெப்சைட்டு டிசைன் விட்டுருங்க. ஓகே, டிசைனை சேர்த்துக்கலாம். டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டாப் நாச் இடத்தை வகிக்கிறது வந்து டீப்சீக், அதுக்கப்புறமா க்ளவுடே AI, அதுக்கப்புறமா கிராக், அதுக்கப்புறம் தான் ChatGPT. எஸ், கோபைலட்டும் இருக்குது. கோபைலட் அது ஒன்லி ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங்க்கு தான். ஸோ கோபைலட் வந்து கடைசி இடத்துல தான் பிடிச்சிருக்கு, அதனால் கோபைலட் நான் சேர்க்கவே இல்லை. ஸோ வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்பருக்கு யூஸ் ஆகிற ஒரு இது அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்சனுக்கும் ஈஸியாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்சீக், நெக்ஸ்ட்டு க்ளவுடே, அதுக்கப்புறம் கிராக்கு, அதுக்கப்புறம் தாங்க ChatGPT. ஓகே, எஸ், டீப்சீக் சைனீஸ் கம்பெனி எல்லாம் பண்ணிடுவாங்க. இதோட ஐக்கான் கூட ஏதோ ப்ளூவேல் மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி ப்ளூவேல் வேறு நிறைய பிரச்சனை போயிருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுவும் பிரச்சனை அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபேக் இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிவிட்டு இன்காகிட்டோலேயே நீங்கள் என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்க, என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே வந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா தே கேன் டூ எனி எக்ஸ்டென்ட் டு ஸ்டீல் அவர் டேட்டா. பட் என்ன, இவங்க மட்டும் தானே டேட்டா திருடுறாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் டேட்டா ஒரு வெப்சைட்டில் போட்டு நீங்கள் டேட்டா போட்டிங்கனாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் டேட்டா இஸ் எக்ஸ்போஸ் டு ஹிம். அவங்க அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டீப்சீக்கு அப்படின்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்ன தேவை ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுக்கு என்ன தேவை ஸ்மார்ட் ஒர்க், அதுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்து நம்ம பெருசாக பயப்படணும் அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ டீப்சீக் ஃபார் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், டீப்சீக் ஃபர்ஸ்ட் பிளேஸ், க்ளவுடே செகண்ட் பிளேஸ், கிராக் தேர்ட் பிளேஸ், ChatGPT ஃபோர்த் பிளேஸ். எஸ், கோபைலட் வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி வச்சுனா அது லாஸ்ட் பிளேஸ் தான். ஸோ எஸ், ஸோ ஓகே மக்களே, ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது வந்து இது பண்ணேன், உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நான் இப்போ இங்கே அவர் ப்ரோக்ராம்ஸ் கூட கொடுத்தோன்னா கரெக்டாக நான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்து இது பாருங்கள், இந்த லேண்டிங் பேஜாக தான் நான் கொடுத்தேன், வெப்சைட்டாக கொடுக்கல.
இன்னும் கரெக்டாக இந்த ஒன்றும் வரல, படிச்சு முடிச்சாங்க இல்லையா? ஓகே. ஸோ உங்ககிட்ட இது பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும். முதல்ல இதை ஷேர் பண்ணிடுவோம். நான் வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு இல்லை எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு வீடியோ டுட்டோரியல் நம்ம சந்திக்கிறேன். அதாவது நல்ல வீடியோ டுட்டோரியல்னால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் ரிமைனிங் நம்ம வந்து சரியாக நம்ம இன்னும் எதுவும் பண்ணலை. இன்னும் கவர் பண்ண வேண்டிய நிறைய இருக்குது, அதை நான் கவர் பண்ணுறேன். ஸோ எஸ், ஸோ டீப்சீக் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹெவி ஒர்க்கு இருக்கிறதுனால வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் கொஞ்சம் டைம் டிலே இருக்குது. அடுத்த எதாவது கமெண்ட் போடணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக வந்துடுது. இதோட வெயிட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் கம்பேர் டு அதர் சேட் மாடல்ஸ். ஸோ சேட் யூஸ் பண்ணி டீப்சீக் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸ்ட்ரீம்ஸை லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலேஜ் எல்லாருக்கும் பார்ப்புங்க. உங்களோட நாலேஜும் வளர்த்துக்கோங்க. நாலேஜ் எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுனால நம்மளோட நாலேஜும் வளரும். ஏன்னா அவங்களும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நிறைய இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேதர் பண்ணிக்கும்போது உங்களோட நாலேஜும் வளரும். ஓகே, அடுத்த வீடியோ டுட்டோரியல் கண்டிப்பாக அனாலிட்டிக்ஸ் தான். அந்த வீடியோ டுட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாலா. நன்றி.